நிறைய காசு கொடுத்து செடிகள் அதுக்குண்டான பக்கெட்டோ டப்போ வாங்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். குறைவான விலையில் எப்படி நிறைவாக செய்யலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். அந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாத்திர கடையில் சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் அவங்க வந்தனே கால் பண்ணி சொன்னாங்க, ஒரு 10 பக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பக்கெட்டோட விலை வந்து 35 ரூபா. 10 பக்கெட்டுக்கு 350 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அதில் கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டையாக வந்து ஷால்ட்ரிங் மிஷின் வச்சு போட்டுக்கிறேன். நான் செல்லு கடை வச்சுருந்தப்ப இந்த மாதிரி சால்ட்ரிங் மிஷின் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப நாள் கிடப்பிலேயே கிடந்துச்சு. இன்றைக்கி தூசி தட்டி எடுத்து அவங்கள வச்சே இந்த மாதிரி ஓட்டை போட ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டைகளாக போட்டு ஒரு 6 பக்கெட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ஓட்டைகள் வந்து மறைஞ்சு போகிற மாதிரி நம்ம வந்து மண் போடக்கூடாது. அது எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். பண்ணையிலேருந்து இந்த மாதிரி தேங்காய் மஞ்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன், கோகோ பீட். அது 1 பக்கெட்டு, மண் வந்து 2 பக்கெட்டு இருக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் தேங்காய் மஞ்சி இருக்கு இல்லைங்க, அதை வந்து அந்த ஓட்டைக்கு மேலே வச்சு விட்டேன். ஏன்னா நம்ம மண் போட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து ஈஸியாக வெளியே போகும். அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி இந்த ரோஸ்மெரிலாம் நடவு பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க மண்ணை